நம்ம போடுற எஃபோர்ட்டை பொறுத்து தான் நம்மளோட ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எந்த அளவுக்கு வந்து கரெக்டான லெவலில் வந்து ஸ்டாக்கை வந்து ஸ்ட்ராங்காக அனலைசிஸ் பண்ணி பிக் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ரிட்டர்ன்ஸுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா கால்குலேட் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இஸ் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணோம் அப்படின்னம்னா கன்சிக்யூட்டிவாக வந்து உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியாது. ப்ராஃபிட் எடுக்கலாம், ஒரு 1 டே எடுக்கலாம், 2 days எடுக்கலாம், அப்படி தான் எடுக்க முடியுமே தவிர்த்து ஒரு கன்சிக்யூட்டிவாக எடுக்க முடியாது. ஸோ நம்மளோட ப்ரொஃபைலை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம கன்சிக்யூட்டிவாகவே வந்து இன்ட்ராடேயில் வந்து ப்ராஃபிட் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து இன்னைக்கு எடுத்த ஸ்டாக்கோட ரிசல்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒரே ஒரு என்ட்ரி தான் எடுத்தோம், இன்னைக்கு வந்து நல்ல இது வந்து கிடச்சிச்சு நமக்கு. ஓகேவா? ஸோ என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கிடச்சிச்சு பார்த்தீங்கன்னா அதே தான். 503க்கு வந்து என்ட்ரி எடுத்தோம், ஒரு 40 ருபீஸ் வந்து அப்பானா நமக்கு போதுமானது. அவன் அதுக்கு மேலேயுமே போனான், 500-600 கிட்ட க்ளோஸ் கிட்ட போயிருந்தான். பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு ஆனால் ஆவரேஜாக வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிச்சு, ஒரு 1000 ருபீஸ். ஸோ இந்த ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி வந்து நீங்களும் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா கனெக்ட் பண்ணுங்க. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச லேர்னிங்கை வந்து நாங்கள் எப்படி கற்றுக்கிட்டோமோ அதை உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறோம். மேபி அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் டெய்லி பேசிஸில் வந்து நீங்கள் வந்து ஆப்ஷனில் வந்து லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லாஸ் இல்லாமல் வந்து இது ப்ராஃபிட்டபுளாக வந்து ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பிக் பண்ணது தான். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து நம்மளோட ஸ்டாக்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது இன்ட்ரா டேயில் வந்து நம்மளோட இன்னைக்கு டுடேயோட இதில் வந்து எவ்வளோ வந்து ப்ராஃபிட்டபுளாக மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60% கிட்ட வந்து ப்ராஃபிட்டபுளாக மாறி இருக்கு. ஒரு 40% கிட்ட வந்து நெகட்டிவ்ல இருக்கு. மார்க்கெட்னா அப் அண்ட் டவுன்ஸ் வந்து நார்மலாக இருக்கிறது தானே. நேற்று பார்க்கும்போது குளோபல் வைஸில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான இதில் தான் இருந்துச்சு. எல்லா மார்க்கெட்டுமே வந்து சிங்கப்பூர், ஹாங்காங் எல்லாமே கொஞ்சம் க்ரீனிஷாக தான் இருந்துச்சு. நம்மளோட மார்க்கெட் இன்னைக்கு வந்து டவுன்ஃபால் ஆகலை, நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் மந்த்துக்கு நமக்கு இப்போவே ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் க்ரீனில் தெரியுது. பட் ஸ்டில் இதுவுமே வந்து ஃபிங்கர் கிராஸ் தான், எப்போ வேணாலும் மாறலாம் மார்க்கெட் டவுனுக்கு. நம்ம அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நம்ம கரெக்டாக டாப் அப் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்காக நம்ம பிக் பண்ணி டெய்லி பேசிஸில் ஒரு நல்ல ப்ராஃபிட்லேயே வந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளை மானிட்டர் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாகவே வெளியே வந்துடும் கைஸ். ஓகேவா? இந்த 0.75 1க்கு கீழே இருக்கிறதுலாம் வந்து ஈஸியாகவே வந்துடும், நம்ம ஏற்கனவே சொன்னது தான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 50% மேலே க்ரீனில் தான் இருக்கும்னு வச்சுக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம இப்போ வந்து டாப் அப்பும் எடுக்கணும், அதே சமயம் வந்து நியூ ஸ்டாக்கும் எடுக்கணும். கரெக்டா? ஸோ நியூ ஸ்டாக் வந்து நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணி என்ட்ரிலாம் போட்டாச்சு, டாப் அப் எல்லாமே போட்டாச்சு. பட் அதை வந்து நம்ம வந்து எப்படி பண்ணியிருக்கோம், என்ன ஏது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஜராக இதில் வந்து ஒன்று கிட்டக்கு வந்து நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கிறதுனால இதில் மறுபடியும் கன்சிக்யூட்டிவாக வந்து நம்ம டாப் அப் பண்ணல. அதனால என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதர் ஸ்டாக்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதர் ஸ்டாக்ஸ்னால் எந்தெந்த ஸ்டாக்ஸ் அப்படின்னா இந்த ரைட்ஸ், இந்த நவுகோ, அதுக்கப்புறம் இந்த ஓலா எலக்ட்ரிக்ஸ். ஓலா எலக்ட்ரிக்ஸ்லாம் இன்னைக்கே ஒரு 2% கிட்ட நல்ல பாசிட்டிவ் மொமெண்டம் காட்டினா. ஸோ இதுலேருந்து பிடிச்சி வந்தானா கொஞ்சம் குயிக்காக வெளியே வந்துடலாம். பார்க்கலாம். டைமிங் ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ்ல எப்படியும் வெளியே வர மாட்டோம், கண்டிப்பாக க்ரீனில் தான் வெளியே வருவோம். ஓகேவா? என்ன கொஞ்சம் டைமிங் எடுக்கலாம், அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. டைமிங் கொடுக்க நம்ம ரெடியாக இருக்கோம். மார்க்கெட்டில் ஒரு ப்ராஃபிட் வந்து கன்சிக்யூட்டிவாக வந்தால் நமக்கு அதுவே போதுமான ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து நம்ம இன்னைக்கு வந்து எந்த ஸ்டாக் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து டே ட்ரேடுக்கு வந்து எந்த ஸ்டாக் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏசிஇ. ஸோ இந்த ஸ்டாக்கை தான் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி வந்து இந்த 3 ஸ்டாக்கும் உங்களுக்கு சொல்லிட்டேன், ரைட்ஸு, நவுகோ, ஓலா எலக்ட்ரிக்கல்ஸ். ஸோ இதில் வந்து லாஸ்ட்டாக வந்து எப்போ வந்து நம்ம என்ட்ரி போட்டிருக்கோம் அப்படிங்கிற பார்க்கலாம். 22nd வந்து போட்டிருக்கோம். இன்னைக்கு வந்து 31st. ஸோ நவுகோவில் வந்து லாஸ்ட்டாக எப்போ என்ட்ரி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30th ஜூலை. ஸோ நேத்தோட டேட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அப்போ நேற்றுமே இது வந்து என்ட்ரி எடுத்திருக்கோம். ஓலா எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து நம்ம எப்போ லாஸ்ட்டாக என்ட்ரி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி இது நவுகோ அகைன், ஓலா எலக்ட்ரிக்கல்ஸ் ஒயிட் 22nd போட்டிருக்கோம். நோ இஷ்யூஸ். நம்ம இன்னைக்கு டாப் அப்னு எடுத்தாச்சு, ஏசியுமே எடுத்தாச்சு. டீட்டெயில்ஸ் உங்களுக்கு காட்டுறேன், இங்கே பாருங்க. இன்னைக்கு வந்து 31st ஜூலை. ஏசி வந்து நியூ ஸ்டாக்கு, ரைட்ஸு, நவுகோ, ஓலா எலக்ட்ரிக்கல். ஸோ இது ஆல்ரெடி வந்து நம்ம எடுத்தாச்சு. இது எல்லாத்தையுமே நம்மளோட ரெக்கார்ட் பர்பஸ்க்காக என்ட்ரி எல்லாமே போட்டுருவோம். அதுக்கு அடுத்து வந்து அனாலிசிஸை வந்து பார்க்கலாம். இன்னைக்கு டேட்டு 31st. ஸோ பை 70க்கு தான் வாங்கியிருக்கோம். ஸோ 47 ஸ்டாக்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஏசிஇ இங்கே ரெக்கார்ட் ஆயிருச்சு 50.
ரூ. 14 தான் ப்ராஃபிட் காட்டுது. இது ஒன்றும் பெரிய இது கிடையாது. அடுத்து வந்து ரைட்ஸ் 47 214க்கு வாங்கியிருக்கோம் 47. அதே மாதிரி ரைட்ஸ் ஸோ 47 ஸ்டாக்ஸ் வாங்கிட்டோம். ரெண்டாவது வந்து நவுகோ 29 ஸ்டாக்ஸ் 344க்கு வாங்கியிருக்கோம். ஸோ அது வந்து ஓலா எலக்ட்ரிக்கல்ஸ் 263 38க்கு வாங்கியிருக்கோம். ஆனதுக்கப்புறமே வந்து கொஞ்சம் நல்ல ட்ரெண்டில் இருந்ததுனால 60 பைசா வந்து ஏறிட்டான். அப்படி பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ மூணுமே வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அதோட டீட்டெயில்ஸ் பார்ப்போமே. நவுகோ பாருங்க, வெறும் 3% போயிட்டான். ஓலா எலக்ட்ரிக்கல்ஸ் ஒரு 4% போயிட்டான். ரைட்ஸ் 2% போயிட்டான். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம வந்து டாப் அப் கான்செப்ட் யூஸ் பண்ணுறதுனால நம்ம அந்த ஸ்டாக்ஸ்லேருந்து குயிக்காக வந்து வெளியே வர ரேஷியோ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டாண்டர்டாக ஒரு ஸ்டாக்ல வந்து கன்சிக்யூட்டிவாக வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக வெளியே வரும். நான் 1 லட்சம் தான் வச்சிருக்கேன் அப்படின்னா, அந்த 1 லட்சத்தையும் கொண்டு போய் ஒரே ஸ்டாக்ல டம்ப் பண்ணிட்டு டவுன்ல போகுதுன்னு இருக்கக்கூடாது. அதை கரெக்டாக அனாலிசிஸ் பண்ணி கரெக்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து நல்ல ப்ராஃபிட்டபுளாக மாறிடலாம். ஸோ இன்னைக்கு எடுத்த நியூ ஸ்டாக்ஸ்ல வந்து நிறைய நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எப்பவுமே ரிசர்ச் பண்ணி தான் எடுப்போம். பிளைண்டா எடுக்க மாட்டோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா, மெட்டீரியல்ஸ் வேணும்னா கனெக்ட் பண்ணுங்க, we will guide you. ஸோ இது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் வந்து ஒன் டே சார்ட் வச்சிருக்கேன். அதாவது ஒன் டே சார்ட்னா ஒவ்வொரு கேண்டிலுமே ஒன் டே மாதிரி 2004ல இருந்து பாருங்களேன். 2005லாம் வந்து ஆவரேஜ் 1500 வரைக்கும் இந்த ஸ்டாக் இருந்துங்க. நமக்கு அவ்வளோலாம் தேவையில்லை. நம்ம 10% தான் நார்மலாக வைப்போம், 6, 8, 10. ஸோ அப்படி அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு சின்ன அப்பு கொடுத்தாலே போதும், ஒரு 10% எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேவா? லோ ஆன் ஹையில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா அந்த ஹையை அடித்தாலே போதும். நமக்கு பெருசாக இதளவுக்குலாம் போகணும்னு அவசியம் கிடையாது. அவனுக்கு அந்த அளவுக்கு கேப்பபிள் இருக்கு, போயிடுவான். பட் நம்ம வந்து ஒரு ஸ்விங்குக்கு எடுக்கிறதுனால வந்து ஒரு 10% அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு சின்ன அப்பு கொடுத்தாலே நமக்கு போதும். இந்த நான் லைன் காட்டுறேன் பாருங்க. இந்த இதில் அப்பு கொடுத்தாலே போதும், ஒரு 10% ப்ராஃபிட் எடுத்துடலாம். ஸோ இது வந்து நிறைய கம்பெனியோட சேஞ்சஸ், கம்பெனிக்கு கிடைச்ச ஆர்டர்ஸ், இதோட டிவிடெண்ட், ஸ்பிளிட், போனஸ், இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அனலைசிஸ் பண்ணி தான் இந்த ஸ்டாக்கை வந்து எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ இதோட ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்க, இல்லை டிஎம் பண்ணுங்க. வி வில் ஷேர் யூ த டீடைல்ஸ் ஹவு வி ஹாவ் பிக் த ஸ்டாக்ஸ். ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அப்கமிங் டேஸ்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் 2 days வந்து ஹாலிடே, மார்க்கெட் இல்லை. ஸோ என்ஜாய் த ஹாலிடேஸ். வில் சி யூ ஆன் மண்டே. மேபி நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கொஞ்சம் முடிஞ்சிச்சு அப்படின்னா லைவுக்கு வந்து வரதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம்.